அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு கூடிய மைத்ரேய முகூர்த்தம். செவ்வாய்க்கிழமையோடு கூடிய மைத்ரேய முகூர்த்தம் அன்று நாம் அதை செஞ்சோம் அப்படின்னா 100% கடன்கள் அடையும் அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய தினம் மாலை நேரத்தில், அதாவது ராகு காலம் கழித்து இந்த முகூர்த்தம் என்பது ஆரம்பம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் கோவிலில் செய்ய வேண்டிய கடன் அடையக்கூடிய பரிகாரம் மற்றும் துர்க்கைக்கு ஏற்ற வேண்டிய தீபம் மற்றும் 6 தீபங்களை இன்றைய தினம் ஏற்றும்போது, இன்றைய தினம் அப்படின்றது இல்லாமல் தொடர்ந்து 16 செவ்வாய்க்கிழமைகள் வீட்டிலேயே கூட நாம் ஏற்றலாம். ஷட்கோண கோல தீபம் இந்த மாதிரி நாம் செய்யும்போது கடன் அடையும். ஆக மைத்ரேய முகூர்த்தம் மட்டும் இல்லாமல் கடன் அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஷட்கோண தீப பரிகாரம், ஆஞ்சநேயருக்கு செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த ஆஞ்சநேயருக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் கடன் அடைவதற்கு ஒரு பெரிய வீடியோவாக நாம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே அப்லோடு பண்ணியிருந்தோம். இருந்த போதிலும் நான் உங்களுக்கு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு இருப்பதினால அந்த செவ்வாய்க்கிழமைகள், நாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமைகள் கடன் அடைத்தால் நமக்கு என்ன ஏற்படும், அந்த ஒரு தகவல், ஆஞ்சநேயர் பரிகாரம், ஷட்கோண பரிகாரம் மற்றும் துர்க்கைக்கு ஏற்ற வேண்டிய தீபம், இப்படி பல விஷயங்கள் அடங்கிய பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அந்த பதிவை பார்த்து நீங்கள் இன்றைய தினம் மாலை நேர மைத்ரேய முகூர்த்தத்தை செய்யும்போது அது 100% நிச்சயமாக கடன்கள் என்பது அடையும். அதனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த முழு நீள பதிவை பாருங்கள். அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவுக்கு கீழே டேக் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, கடன் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரும் சுமையாக இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமையோடு கூடிய மைத்ரேய முகூர்த்தம் நமக்கு அரிதாகத்தான் வரும். இன்றைய தினம் மாலை 4:33 இந்த முகூர்த்தமாகப்பட்டது ஆரம்பம் ஆகுது. அதனால் அந்த நேரத்தில் நாம் இந்த விஷயங்களை எல்லாம் செய்யும்போது கோவிலுக்கு போயிட்டு செய்யலாம், அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே கூட நாம் செய்யலாம். அந்த மாதிரி செய்யும்போது கடன்கள் அடையும். நிச்சயமாக எல்லாருமே இன்றைய தின மைத்ரேய முகூர்த்தத்தை நீங்கள் விட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பதிவில் சொல்லப்பட்ட, அதாவது முழுநீள பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களால் எது முடியுமோ அதை செய்யுங்க. எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியல அப்படின்னு மனம் வருத்தப்படாதீங்க. ஏதாவது ஒன்று செய்தால் கூட நிச்சயமாக கடன்கள்